அடுத்து ராஜராஜ சோழனை பற்றிய ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வருகிறார்கள் வகுப்பு 6 குறிஞ்சி மாணவர்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். வள்ளலார் தமிழ் பள்ளி ஆண்டு விழாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் அரசோற்றிய மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றிய ஒரு குறு நாடகம் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கப் போகிறது. காலத்தால் என்றும் அழியாத தஞ்சை பெருவுடையார் கோயிலை நிர்மாணிக்க ராஜராஜ சோழன் எடுத்த முயற்சிகளை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு படைக்க வருகிறார்கள் 6ஆம் வகுப்பு குறிஞ்சி பிரிவு மாணவர்கள். காலத்தின் கரங்களில் கூட அழியாத கம்பீரம், காவிரியின் கரையில் கல்லால் எழுதப்பட்ட காவியம். மண்ணில் பிறந்தது ஒரு கோயில் அல்ல, மாமன்னனின் கனவு. கல்லில் செதுக்கப்பட்டது சிற்பங்கள் அல்ல, ஒரு பேரரசின் உயிர். விண்ணை தொடும் விமானம், வீரத்தின் சின்னமாக உயர்ந்த கோபுரம். 1000 ஆண்டுகளை கடந்து இன்னும் வரலாறு பேசும் தஞ்சையின் பெருவுடையார் ஆலயம். அரசனின் கனவும் சிற்பியின் உயிரும் ஒன்றாய் கலந்த இந்த மண்ணில் மறைந்த உண்மைகள் விழித்தெழுகின்றன. மௌனமான கற்கள் கதைகள் சொல்கின்றன. காலம் புதைத்த ரகசியங்கள் இன்று மேடை ஏறுகின்றன. இதோ ஆரம்பமாகிறது தஞ்சையின் இதயத் துடிப்பை கேட்க வைக்கும் ஒரு காவிய பயணம். சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர். தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து அருள்மொழிவர்மன் சேர சோழ பாண்டிய நிலைகளை ஆட்சி செய்த மும்முடி சோழ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட தெய்வீக அரசன் நம் பெரும்பாட்டன் பேரரசன் ராஜராஜ சோழன் வருகிறார் வருகிறார் வருகிறார். என் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு பெருமிண்டம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணில் உலகமே வியக்கம் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை எழுப்ப நினைக்கிறேன். 4 அல்லது 5 பனைமரம் உயரம் விண்ணை தொடும் விமானம். அரசே, இது சாதாரண முயற்சி அல்ல. அத்தனை பெரிய ஆலயத்தை கட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தேவைப்படும். நம்மிடம் ஆயிரக்கணக்கான போர்க்கைதிகள் உள்ளனர். அவர்களின் வலிமை வீணாக கூடாது. அவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தலாம். தந்தை, எல்லை பகுதிகள் இன்னும் முழுமையாக அமைதி அடையவில்லை. மேலும் அந்த போர்க்கைதிகளை தஞ்சைக்குள் கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது. ஒரு சிறிய கலவரம் ஏற்பட்டாலும் தலைநகரமே அபாயத்தில் சிக்கும். நமது போர்க்கள வெற்றிகளை மக்கள் மறந்துவிடலாம். ஆனால் நாம் எழுப்பும் இந்த ஆலயம் சோழர்களின் பெயரை காலகாலத்திற்கும் உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கும். தம்பி, உன் கனவு உயர்ந்தது. ஆனால் தஞ்சையின் மண் அதற்கு ஒத்துழைக்குமா? 5 பனைமர உயிரும் கொண்ட கோவில் என்றால் குறைந்து 3 பனைமரம் ஆழத்திற்கு அடித்தளம் அமைக்க வேண்டுமே. அக்கா, இந்த ஆலயம் என் கனவு மட்டுமல்ல, சோழ நாட்டின் பெருமை. இதற்கான முதல் வடிவத்தை உடனே தயாரிக்க வேண்டும். அடித்தளம் அமைப்பதற்கான திட்டங்களை தீட்டுங்கள். அப்படியே ஆகட்டும் தம்பி. குன்று மலர் மற்றும் பல கட்டிட வல்லுநர்களை அழைத்து ஆலோசிக்கிறேன். சேனாதிபதி, நார்த்தாமலை மற்றும் சுற்று வட்டார மலைகளிலிருந்து கருங்கற்களை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு அரசே. ராஜேந்திரா, போர்க்கைதிகளை தஞ்சாவூருக்கு அழைத்து வருவதற்கான திட்டத்தை நீ உருவாக்க வேண்டும். அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து நகரத்திற்கு வெளியே தனி குடியிருப்புகள் அமைத்து தங்க வையுங்கள்.
உங்கள் விருப்பம் அதுவெனில் அதை சிறப்பாக நிறைவேற்றுவது என் கடமை. தஞ்சையின் பார்த்து கப்பிற்கும் இந்த மகத்தான பணியின் வெற்றிக்கும் இந்த குறையும் வராது. இவர்தான் நம் கனவிற்கு உருவம் கொடுக்க போகும் வல்லுனர், சோழ நாட்டின் தலை சிறந்த சிற்பி குஞ்சரவள்ளன் ராஜராஜ பெருந்தச்சரே, நம் கனவு கண்ட ஆலயத்தை இப்போது உங்கள் கைகளால் இந்த அவைக்கு காட்டுங்கள். இதோ பெருவுடையார் ஆலய விமானம் 216 அடி உயரத்துடன் 13 அடுக்குகள் கொண்டு உச்சியில் 500 பாரம் எடை கொண்ட ஒரே கல்லாலான கலசத்துடன் உலகில் மிக உயரமான விமானமாக இது விளங்கும். பெருந்தச்சரே, அவ்வளவு உயரமான கருங்கல் விமானம் என்றால் அதன் எடை மலை போல் இருக்கும். ஆனால் உங்கள் வரைபடத்தில் அடித்தளம் வெறும் 8 அடி ஆழம் மட்டுமே காட்டப்பட்டுள்ளது. அவ்வளவு குறைந்த ஆழம் எப்படி இத்தனை பெரிய விமானத்தை தாங்கும்? கருவூராறு, கவனமாக கேளுங்கள். முதல் 8 அடி வரை சன்னம் இருக்கும். அதற்கு கீழே நீரை குதிக்காத பாறையை விட வலிமையான செம்பூரான் பொறுப்பாறைகள் இருக்கின்றன. அவை இயற்கையே அமைத்த அடித்தளம். அந்த பாறைகள் அவ்வளவு பெரிய எடையையும் தாங்கும். என் திட்டமிடுதான் முதலில் 8 அடி ஆழம் வரை தோண்டப்படும். பிறகு அந்த இடம் முழுவதும் கருங்கற்களால் நிரப்பப்பட்டு தரை மட்டத்திற்கு கொண்டு வரப்படும். அதன் மேல் 2 செம்பூரண கற்பாறைகள் பக்கமாக வைக்கப்படும். நடுவில் 1 அடி இடைவெளி விடப்படும். இடைவெளியில் சிறிய கற்கள், செங்கற்கள், மணல் ஆகியவை நிரப்பப்படும். பின்னர் தண்ணீரால் இறுக்கமாக படிய வைக்கப்படும். இவ்வாறு உருவாக்கும் சுவர் 12 அடி அகல முடியதாக இருக்கும். அதன் மேல் ஒன்றின் மீது ஒன்றாக கருங்கல் பலகைகள் அடுக்கப்படும். ஒரு அடுக்கும் கீழ் இருப்பதை கட்டி பிடிக்கும். விமானத்தின் எடை கீழே தள்ளாது. அது தானாகவே தனது பாரத்தை அனைத்து திசைகளிலும் பகிர்ந்து கொள்ளும். அதனால் 200 அடி உயரம் இருந்தாலும் இந்த விமானம் 1000 ஆண்டுகள் அசையாமல் நிற்கும். ஒவ்வொரு கருங்கல் பலகையின் உள் மனைகளிலும் சிற்பங்கள் செதுக்கப்படும். அற்புதம் பெருந்தச்சரே, இந்த ஆலயம் தமிழர் கலை உலகின் உச்சியை தொட்டது என்பதை நிரூபிக்கப் போகிறது. பெருந்தச்சரே, இந்த திட்டத்தின் பெருமை இப்போது புரிகிறது. ஆனால் இத்தனை வேலைகள் நிறைவேற்ற எத்தனை சிற்பிகள் தேவைப்படும்? குறைந்தது 1800 சிற்பிகள் தேவைப்படும். அப்படியானால் உடனே அனைத்து மண்டலங்களிலிருந்தும் சிற்பிகளை அழைக்க வேண்டும். அதுவே சிக்கல். தற்போது நம்மிடம் இருப்பது வெறும் 600 சிற்பிகள் மட்டுமே. அப்படியானால் சோழ நாட்டின் எல்லைகளை தாண்டி தேடுங்கள். கல்லுக்கு உயிர் கொடுக்க தெரிந்த ஒவ்வொரு கையும் தஞ்சைக்கு வர வேண்டும். பிரம்மராயரே, மலை போன்ற கற்களை எத்தனை தூரம் நகர்த்துவதற்கான திட்டம் என்ன? அரசே, இதற்காக என் மகனும் சோழ நாட்டின் உப தளபதியுமான அருள்மொழி ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அவரை விளக்கட்டும். அரசே, நார்த்தாமலை முதல் தஞ்சை வரை மேலும் பாண்டிய நாட்டில் எங்கெல்லாம் கருங்கற்கள் கிடைக்கிறதோ அந்த இடங்களிலிருந்தும் புதிய பெரும் சாலைகள் அமைக்கப்படும்.
பெரிய மர உருளைகள் தயாரிக்கப்படும். அவற்றின் மேல் கருங்கற்கள் வைக்கப்படும். பின்னர் பல யானைகள் இணைந்து அந்த கற்கள் இழுத்து நகர்த்தும். பெரிய கற்கள் படகுகளில் ஏற்றி நீர் வழியாக நேரடியாக தஞ்சைக்கு கொண்டு வரப்படும். அற்புதம்! ஆனால் மலை போன்ற அந்த கருங்கற்களை இத்தனை உயரத்திற்கு எப்படி உயர்த்தப் போகிறீர்கள்? விமானத்தை சுற்றி மண் மற்றும் களிமண்ணால் கெட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வட்டப்பாதை அமைக்கப்படும். இந்த பாதை விமானத்தை சுற்றி சுற்றி போடப்படும். அந்த பாதையின் மேல் பெரிய மர உருளைகள் வைக்கப்படும். நூற்றுக்கணக்கான மனிதர்களும் பல யானைகளும் சேர்ந்து அந்த கற்களை மெதுவாக மேலே இழுத்துச் செல்வார்கள். அற்புதம்! பஞ்சவன் மாதேவி, இந்த ஆலயம் வெறும் கல் அதிசயமாக மட்டும் இருக்கக்கூடாது. தமிழரின் கலையையும் உரக்க பேச வேண்டும். அரசே, இந்த ஆலயத்தின் சுவர்கள் வெறும் கற்களாக இருக்காது. நம் பரதநாட்டியத்தின் 108 கரணங்களையும் சிற்பங்களாக செதுக்குவோம். அதற்காக நாட்டின் தலை சிறந்த நடன மாதர்களை தஞ்சைக்கு அழைத்து வருவோம். அவர்கள் ஒவ்வொரு கரணத்தையும் நேரில் ஆடி காட்டுவார்கள். அந்த அசைவுகளை சிற்பிகள் கவனித்து கல்லில் உயிரோடு பதிப்பார்கள். ஆலயத்தின் உள்ளக சுவர்களில் எண்ணற்ற ஓவியங்களும் வரையப்படும். அற்புதம்! பெருந்தச்சரே, பஞ்சவன் மாதேவின் கலையறிவும் நாட்டிய பற்றும் இந்த ஆலயத்திற்கு பெரும்பலம். உத்தரவு அரசே. கருவூராரே, இந்த ஆலய பணிகள் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டு செல்கின்றன. கருவூலம் இதை எவ்வாறு தாங்கிக் கொண்டிருக்கிறது? அரசே, அதற்கான முழு கணக்குகளையும் நம் கரூர நிர்வாகி அதிகாரிச்சி இளங்கோவை விளக்கட்டும். வணக்கம் அரசே. இந்த ஆலயத்திற்காக தாங்கள் வழங்கிய 38,000 போர் காசுகள், குந்தவை தேவியும் அரசியார்களும் அளித்த தானங்கள், நாம் வென்ற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அரசு கருவூல செல்வங்கள், இவற்றில் பெரும்பாலானவை ஏற்கனவே ஆலய பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த ஆலயம் இப்போது அரசின் கனவு மட்டுமில்லை, மக்களின் ஆலயமாக மாறி வருகிறது. வணிகர்கள், கைவினையோர் மற்றும் ஏழை மக்கள் கூட தான்களை இயன்றனை தானமாக அளிக்கிறார்கள். அரசே, ஒரு முதிய விவசாய வெளியே காத்திருக்கிறார். தன் காணிக்கையை தங்கள் கைகளில் நேரடியாக வழங்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கிறார். உடனே உள்ளே அழைத்து வாருங்கள். அரசே, என் பெயர் செங்கண்ணன். கடைய வயல் என்னோட சொந்த ஊர். என் வாழ்நாள் முழுதும் உரைத்து இந்த சிறிய பொன் மோதியத்தை வாங்கினேன். உலகம் வியக்கும் பெரும் ஆலயத்துக்கு என்னாலும் ஏதாவது பங்களிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த மோதிரம் மிகவும் சிறியது, நான் அறிவேன். ஆனால் என் மனம் முழுதும் செருக்கு தருகிறேன். தயவு செய்து ஏற்று கொள்ளுங்கள் அரசே. தமிழ் பண்பாடு 1000 ஆண்டுகள் வாழப்போகிறது என்றால் அதற்கு காரணம் உங்களை போன்ற மக்கள் தான். கருவூராரே, இந்த ஆலயத்திற்காக வழங்கப்படும் ஒவ்வொரு தானமும், அது பொன்னாக இருந்தாலும் சிறுமண் குடமாக இருந்தாலும், அனைத்தையும் ஆலய சுவர்களில் கல்வெட்டாக பொறிக்க வேண்டும்.
இன்று நாம் காண்பது வெறும் கோவல் அல்ல, தமிழர் பெருமை கல்லில் உயிர் பெற்ற நாள். 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த விமானம் தமிழ் நாகரிகத்தின் மகத்துவத்தை உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கும். இப்போது இந்த ஆலயத்தின் கற்களுக்கே உயிர் கொடுத்த பரதநாட்டியத்தை கொண்டாடும் வகையில் நாட்டிய நிகழ்ச்சியை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை நம் மேடையில் அரங்கேறிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய திறமைமிக்க எமது மாணவ கண்மணிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பேரரசர் ராஜராஜ சோழராக கிருஷ், குந்தவை பிராட்டியராக சாதனா, சேனாதிபதி பிரம்மராயராக ஷியாம், இளவரசர் ராஜேந்திர சோழனாக சிவா, குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சனாக பிரணவ், அமைச்சர் கருவூராராக ராணவ், அருள்மொழி உபதளபதியாக அத்ருத், பஞ்சவன் மாதேவியாக அமிர்தா, கருவூல அதிகாரிச்சி இளங்கோவையாக சின்மயி, முதிய விவசாயி செங்கண்ணனாக மகாதேவ் மற்றும் அரசகுரு ஈசான பண்டிதராக ஸ்ரீவாத்சன். அடுத்ததாக இக்கதைக்கு மேலும் அழகூட்டும் வகையிலும் நம் பாரம்பரிய கலையை மேடையில் பறைசாற்றும் வகையிலும் தங்களது அசைவுகளாலும் நளினத்தாலும் நம் கண்களை கொள்ளையடித்த பாரதநாட்டிய மாணவ கண்மணிகள் ஆருஷி, தாக்ஷிதா, இனன்யா, லயா மற்றும் சிருஷ்டி. நன்றி, வணக்கம். தஞ்சை கோவிலின் மாதிரியை தமது உழைப்பால் குறுகிய காலத்தில் உருவாக்கிய மாணவர்கள் வைஷ்ணவி ஆவுடையப்பன், ராஜி நிகிதா ஆவுடையப்பன், அன்பினி ஆதிமூலம், நிதர்சா ரமேஷ் பாண்டி, கோவர்தினி வெங்கடேஷ் ஆகியோருக்கு மனம் திறந்த பாராட்டுகள். இந்த நாடகத்தை அரங்கேற்றிய வகுப்பு 6 குறிஞ்சி மாணவர்கள் தாக்ஷிதா ஆர்காட் பாலாஜி, ராணவ் பிரசன்னா, ஷியாம் ரமேஷ், அத்ருத் அரவிந்தாக்ஷன், சிவசரண் அருணகிரி, மகதேவ் வெங்கடேஷ், பிரணவ் பாரத், அமிர்தா சுப்பராஜ்,
லயா இளையராஜா, இனயா இளஞ்செழியன், சின்மயி பாலசுப்ரமணியன், சிருஷ்டி கணேஷ் பிரபு, கிருஷ் சிவதானு, ஸ்ரீவத்சன் ஸ்ரீராம், ஆருஷி அருண்குமார், சாதனா சண்முகம். இவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் பாலாஜி மற்றும் கிருத்திகா அவர்கள்.